ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம சேனலில் நம்ம சதுரகிரிக்கு மலைக்கு போயிருந்தாங்க ஆடி அமாவாசைக்கு. நம்ம ஆடி அமாவாசைக்கு தானிப்பாறை வழியாக போகாமல் வருச நாட்டு பாதை வழியாக 14 கிலோமீட்டர் நடு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி போயிருந்தோம். கரெக்டாக 6 மணிக்கு நம்ம மலையேற ஆரம்பித்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு யானைக்கசை ஃபால்ஸ் வந்து காட்டுக்குள்ளே நடந்து அழகான வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த பாதை தானிப்பாறை ரூட்டோட பச்சரிசி பாதைக்கு கொஞ்சம் முன்னாடி ஜாயின்ட் ஆகும். இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 11:30 மணி ஆயிடுச்சுங்க. இந்த வருஷ நாட்டு பாதை வழியாக மலை ஏறுறதுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சரியாக ஆடி அமாவாசை அப்போ மட்டும்தாங்க அலவுடு. இனிமேல் நீங்கள் இந்த பாதை வழியாக போகணுன்னா அடுத்த வருஷம் வர ஆடி அமாவாசை அப்போ மட்டும்தாங்க போக முடியும். ஏன்னா இந்த காட்டில் யானைகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம வருஷ நாட்டு பாதையோட முடிவு, அதாவது பச்சரிசி பாதைக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கேருந்து கோயில் வரைக்கும் நான் போயிட்டு திரும்ப மலை அடிவாரத்துக்கு வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஆடி அமாவாசை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நாட்களில் சதுரகிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ட்ரெக்கிங்கும் டெம்பிள்ஸை பற்றியும் டூரிஸ்ட் பிளேசஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு உப்புத்துறை அடிவாரத்தில் ஆரம்பித்த பயணம் சரியாக எங்களை இங்கே 11:30க்கு வந்து விட்டுச்சுங்க. கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் உட்காந்துருந்துட்டு 12 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம். ஆனால் மலை மேலே செம்ம கூட்டங்க. தானிப்பாறை பாதை வழியாக கோயிலுக்கு வர்றவங்களோட பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்து பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறவங்களையும் கீழே இறங்குறவங்களையும் அனுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயுமே கூட அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் அதிகமாக கூட்டம் வந்ததுனால இவங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. தானிப்பாறை பாதையிலலாம் ஒரு சில இடம் ரொம்பவும் குறுகலாக இருக்குங்க. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த பாதையிலலாம் பெண்கள், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தாங்க மலை ஏறினாங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஏறுறவங்களும் இறங்குறவங்களும் நடுவில் ஒரு கொலிசனே ஆயிடுச்சு. ஏறுறவங்க இறங்குறவங்கள குறை சொல்கிறாங்க, இறங்குறவங்க ஏறுறவங்கள குறை சொல்கிறாங்கங்க. மலை ஏறும் பொழுது சில பேர் சைடில் போகிற பாதையிலலாம் எப்படியாவது ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மலை ஏறி சாமியை கும்பிட்டா போதுன்னு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் கூட்டம் அப்படியே நின்றுச்சுங்க. ஸோ நிறைய பேர் லேடிஸ், பெண்கள், பெரியவங்க கூட சைடில் போகிற பாதையெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் போகக்கூடாது, போகிறதுக்கு அனுமதியும் இல்லை. பட் கூட்டத்தால் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் இந்த வழியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மலையில் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா குடிநீர் பந்தலில் அவ்வளோ கூட்டம். ஸோ எல்லாருமே சைட்லலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி எப்படியாவது சிவபெருமானை பார்த்தாகணும்னு இந்த வழியிலலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மலையில் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்குறவங்களும் மேலே சரியான கூட்டம் இருக்குது. நீங்கள் இந்த லைனில் நின்னீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்பவும் நேரம் ஆகிடும். ஸோ இப்படி போங்கன்னு வர்றவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் இப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் இப்படி போனோம். பட் ஜென்ரலாக இந்த பகுதியில் போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. இந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் தான் எல்லோரும் இப்படி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பாதை போய்கிட்டே இருக்குங்க. எங்கே போய் முடிய போதோ தெரியல, வேறு வழி இல்லை. சைடில் எல்லாரும் ஏறி வந்த பாதை கொஞ்ச தூரத்துலேயே வனதுர்க்கை அம்மன் கோயில்கிட்ட திரும்பவும் ஜாயிண்ட் ஆனிச்சு. அந்த கூட்டத்தில் அங்கேருந்து வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தா எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க. ஆனால் இந்த பாதையில் ஒரு 100-200 பேர் ஏறி வந்ததுனால அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே நாங்கள் இந்த பாதையில் வந்துட்டோம். மணி வா, பின்னாடியே வா. மணி மணி அங்கே வரேன். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ கூட்டம் ஆடி அமாவாசை இன்னைக்கு. சரியான கூட்டம். பார்ப்போம், மேலே போவோம் தொடர்ந்து. கூட்டத்தை தாண்டி வந்துட்டோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் இதுக்கு மேலே போக போக கூட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால, அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கீழே ரொம்ப குறுகலான இடத்துலலாம் லைன் அப்படியே நின்றுச்சு. முன்னாடி வர்றவங்களும் அப்படியே நின்றுட்டாங்க, பின்னாடி வர்றவங்களும் அப்படியே நின்றுட்டாங்க. ஸோ காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க நம்மளை. இப்போ நம்ம கருப்புசாமி கோயில்கிட்ட வந்துட்டோம். கருப்புசாமி கோயிலுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டங்க. சரி, இறங்கும் போது இவரை கும்பிட்டுக்கலான்னு சொல்லி தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். மலை ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாட்டில் ரொம்ப அதிகமாக கீழே இருந்துச்சுங்க. ஒரு அடியிலேயே ஒரு
2-3 பாட்டில் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அப்படியே போட்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மலையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நான் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கீழே போகும்போது என்னால் முடிஞ்சளவு பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்து இங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போடலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் நான் கீழே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சளவு உங்கள் பக்கத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற பாட்டிலையாவது எடுத்து அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போடுங்க. நான் கீழே போகும்போது ஒரு 5 கட்டப்பை ஃபுல்லாகவே போகும்போது இருக்கிற டஸ்ட்பினில் வாட்டர் பாட்டில் போட்டுக்கிட்டே போனேன். சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போகிற வழியில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சந்தன மகாலிங்கத்தை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்துட்டோம். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சதுரகிரி மலைக்கு வராரு. ஸோ அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் வருஷ நாட்டு பாதையில் வந்து. ஸோ நீங்கள் முறை யாராவது வந்தீங்கன்னா வருஷ நாட்டு பாதை வழியாக நீங்கள் வராதிங்க. ஆடி அமாவாசைக்கு பிளான் பண்ணிங்கன்னா தானிப்பாறை பாதை வழியாக வந்துடுங்க. அந்த ட்ரெக்கிங் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவரை கூட்டத்தில் நிற்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சந்தன மகாலிங்கத்துக்கிட்ட கூப்பிட்டு வரலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சந்தன மகாலிங்கத்துக்கிட்ட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவரை டக்குன்னு தரிசனம் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே லைனில் நின்று சந்தன மகாலிங்கத்தை வழிபாடு செஞ்சுட்டு கீழே அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் அன்னதானம் சாப்பிட்ற இடத்துல அவ்வளோ கூட்டங்க. லைனில் நின்று நம்ம சாப்பாடு வாங்குறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் போல் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அன்னதானம் போடுற இடத்துல. நீங்கள் ஆடி அமாவாசைக்கு இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூட்டத்தெல்லாம் பாருங்கள். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கங்க. ஏன்னா பெண்கள், பெரியவங்க, குழந்தைங்களாம் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. இவ்வளோ கூட்டத்தில் தாண்டி வந்து சிவபெருமானை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சிவபெருமான் நல்லது செய்வார். இந்த கூட்டத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆடி அமாவாசைக்கு வாங்க. அதுவும் இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்ததுனால மற்ற ஆடி அமாவாசையை கம்பேர் பண்ணும்போது இப்போ கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சுங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அன்னதானமும் சாப்பிடலை. மலை மேலே ஏறுறவங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் கோயிலுக்கு முன்னாடி கயிறு கட்டி நிறுத்திட்டு கொஞ்சம் பேராக உள்ளே அனுப்புனாங்க. நீங்கள் பொறுமையாக வந்து சாமி கும்பிடணும், பொறுமையாக இயற்கையை அனுபவிச்சுட்டு பொறுமையாக இங்கே இருக்கிற சாமியை ரொம்ப நேரம் பார்க்கணும், பொறுமையாக கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நாளில், ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேயில் தயவு செஞ்சு இங்கே வர வேணாம். ஒரு நார்மல் நாளில் இங்கே வாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம். கூட்டமும் கம்மியாக இருக்கும். பொறுமையாக சாமி முன்னால் நின்று நம்ம கும்பிடலாம். பட் ஆனால் ஆடி அமாவாசையில் பாருங்களேன், முறை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆடி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசை நாட்களில் இங்கே வர்றதை தவிர்த்துட்டு அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரதோஷம் அந்த மாதிரி நாட்களில் இங்கே வாங்க. பொறுமையாக சாமி கும்பிடலாம். அவ்வளோ அழகாக நமக்கு தரிசனம் தருவார். காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்து சிறப்பாக நம்மளை பக்தர்கள் கொஞ்சமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்ததுனால அவங்களும் ரொம்பவும் சிரமப்பட்டாங்க இந்த இடத்துல பக்தர்களை சாமி பார்க்க வைக்கிறதுக்கு. திரும்ப நாங்கள் 3 மணிக்கு மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை. நம்ம உள்ளே வரும்போது இருந்ததை விட டபுள் மடங்கு கூட்டம் இப்போ மலை மேலே இருக்குது. சிவபெருமானை வணங்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபெஸ்டிவல் டேஸில் தான் வந்தாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு காலையில் 6 மணிக்கே மலை ஏறிடுங்க. அப்போ தான் உங்களால் கூட்டம் இல்லாமல் சாமி கும்பிட முடியும். அப்பையும் கூட்டம் இருக்கும். பட் மத்தியானம் ஏறி இவ்வளோ கூட்டத்தில் கஷ்டப்படுறதுக்கு காலையில் 6 மணிக்கு ஏறிடுங்க. ஆடி அமாவாசைங்கிறதுனால 5 நாளுமே காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பக்தர்கள் ரொம்ப நிறைய பேர் கீழே வந்து அலோவ் பண்ண சொன்னதுனால அலோவ் பண்ணிட்டாங்க 12 மணிக்கு மேலே, 2 மணிக்கு மேலேயும். ஸோ அதனால் கீழே போகும்போது சரியான கூட்டம் வந்துருச்சுங்க. இறங்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. வாங்க அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச ரொம்ப சின்ன ஹெல்ப்புங்கிறத விட நம்ம கடமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குப்பை போட்டதெல்லாம் நம்ம தானே இங்கே அடிக்கடி வரும். ஸோ ஒரு 5 கட்டப்பை வாட்டர் கேன் ஃபில் பண்ண ஒவ்வொன்றா கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பினில் நான் கொட்டினேங்க. ஒரு கட்டப்பையில் 30ன்னா கூட 150 கட்டப்பை. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அமாவாசை அப்போ வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு இந்த வேலையை செஞ்சதுக்கு. கீழே இறங்கும் போது நான் தானிப்பாறை ரூட்டில் இறங்கிட்டு இருந்தேன். சரியாக ரெட்டைலிங்கம் கோயிலை தாண்டின உடனே மேலே ஏறுறவங்களுக்கும் இறங்குறவங்களுக்கும் சரியான கொலிசன் ஆயிடுச்சு. நீங்கள் ஆடி அமாவாசை அப்போ இங்கே வந்திருந்தீங்கன்னா அந்த கொலிசனை பார்த்துருந்தீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர்லாம் சைடில் புகுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கீழே இறங்க. லேடிஸ், குழந்தைங்க, பெண்கள்லாம் ரொம்பவும் முடியல அவங்களால. தண்ணியும் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு.
ஸோ நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ரூட்டில் போகிறதுக்குலாம் அலௌடு கிடையாது. பட் வேறு வழி இல்லாமல் எப்படியாவது கீழே இறங்கினா போதும் இருட்டுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால எல்லாரும் எந்தெந்தோ வழியில் பூந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்கோங்க, எப்படி கீழே இறங்குறோன்னே தெரியல. அந்த இடத்துல சரியான டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ சில பேர் இப்படி போனாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். இவ்வளோ கூட்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசைங்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் மலை ஏறுறதுக்கு அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்ததுனால ஆடி அமாவாசை அப்போ 2 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்க எல்லாரும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாத்தையும் அலோவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்போ காலையில் 3:30க்கே நட திறந்துட்டாங்க பக்தர்களுக்காக. இருந்தாலும் பக்தர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வனத்துறை சொன்ன டைமுக்கு முன்னாடி வாங்க. அப்போ தான் நம்ம எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சேஃபாக இறங்க முடியும். அங்கே பாருங்களேன் கூட்டத்தை, அதுதான் தானிப்பாறை பாதை. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் இறங்குறதுக்கு அனுமதியே கிடையாது, சுத்தமாக போகவும் கூடாது. இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சர். பட் வேறு வழி இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் இந்த பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் சீக்கிரம் கீழே போகணும் இருட்டுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால இந்த பாதையில் போக ஆரம்பித்தோம். பாதையில் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துலாம் கீழே போயிடணும் ஒருத்தர் சொல்கிறார், பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஏறுறவங்க இந்த சைடு, இறங்குறோம் மலை ஏறுறவங்க ஒரு சைடும் இறங்குறவங்க ஒரு சைடும் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம இந்த சைடு வந்துருக்கோம். எப்படியோ வந்து கீழே வரப்போகிறோம்னு நினைக்கிறேங்க. இந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. நிறையா புது விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கே 49,000 பேர் மேலே ஏறிட்டாங்க. வர்றவங்களுக்கு அன்னதானமும் இல்லையா ஆடி அமாவாசை அப்போ. இந்த டைம் சதுரகிரி ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. ஆடி அமாவாசையில் இனி என்ன மெயினாக என்ன ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா, 2 மணிக்கு பின்னாடி வரவங்கள யாரும் அலோவ் பண்ண மாட்டோன்னு ஃபாரஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆடி அமாவாசைக்கு 12 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது 2 மணிக்கு மேலே வரவங்களையும் அலோவ் பண்ணதுனால மலை மேலே ஆல்ரெடி 1,00,000 பேர் இருக்கும். கீழேருந்து ஒரு நிறைய பேர் 1000க்கு மேலே வச்சுக்கோங்களேன் ஏறும்போது, ஏறும்போதும் இறங்குறவங்களும் ஸ்டாப் ஆகி யாரும் போகவே முடியல. அப்படி ஆயிடுச்சு இந்த டைம். ஸோ நாங்கள் கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு வழி இருக்குன்னு போனாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். கீழே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. அங்கே ஆர்டினரி பிளேன்ஸ்க்கு போன மாதிரி தெரியுது. போகலாம். மூங்கில் காடு. மணி 6:10 ஆயிடுச்சு. நல்லா இருட்டிருச்சு. அதுக்குள்ளே சீக்கிரம் இறங்கணும். இந்த ரோடு ஏதோ ஒரு இடத்துல போய் முடியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ரோடு நம்மளை கீழே இறக்கி விட்டுருச்சுன்னு தான் எனக்கு தோணுது. வாங்க போகலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த பாதையில் நடந்துட்டு இருக்கோங்க. இது எங்கே போய் முடியுதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமான பாதை. ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சாரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. வந்துட்டோமா? எது ஏதோ தின்றுச்சு இல்லை? அதான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. ஒரு எங்கெங்கேயோ பூந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. அப்படி இப்படின்னு வந்து பாதையில் ஜாயின் ஆகிட்டோங்க. ஒன்றுமே தெரியல. மேலே டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சாங்கய்யா? ஐயா எப்படி கிளியர் ஆனிச்சு? அப்புறம் ஒரு ஆளா லைன் பண்ணி இன்னும் அந்த இடத்துல மேலே இப்போதான் இறங்குறவங்க வந்துட்டே இருக்காங்களா? கீழே வழுக்குப்பாறைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த பாதை ஜாயிண்ட் ஆனிச்சுங்க. அந்த பாதை ரொம்ப ரொம்ப டேஞ்சர். தயவு செஞ்சு யாரும் அந்த பக்கம் போவேனா, ரொம்பவும் ஆபத்தும் கூட. நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு 1000 பேர் அந்த சைடு வந்தோம். திரும்ப மேலே இப்போ தான் டிராஃபிக் கிளியர் ஆகி ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் கீழே வரும்பொழுது மணி சரியாக 7 மணி ஆயிடுச்சுங்க. நான் புதுசாக என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவரும் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டார், கால்லாம் வலி வந்து. ஸோ கீழே போன உடனே ஒரு இடத்துல நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு மதுரை பஸ்ஸை ஏற ஆரம்பித்தோங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்பவும் கவனமாக வாங்க, ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க கூட வர்றவங்கள மிஸ் பண்ணிவிட்டு இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தேடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க, பெண்கள், பெரியவங்களை இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா மலை மேலேயும் ஒரு இடத்துல நிறைய பேர் குழந்தைங்கள தொலைச்சிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தவங்களையும் மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தாங்க. வருஷ நாட்டு பாதை வழியாக காலையில் 6 மணிக்கு மலையேற ஆரம்பித்து திரும்ப தானிப்பாறை பாதை வழியாக கீழே இறங்குறதுக்கு மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து 13 மணி நேரம் இந்த மலையில் தான் நான் இன்றைக்கி இருந்தேன். ரொம்பவும் புது அனுபவமாக இருந்துச்சு. இறங்கும்போது அவ்வளோ கூட்டத்தில் ஒரு வழியில் வர்றது ரொம்பவும் சிரமமாக இருந்தாலுமே கூட வாழ்க்கையில் ஒரு நாள் மட்டும் இந்த மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.